நீங்கள் சொல்கிறீங்களண்ணா நல்லது கெட்டதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயாவும் ஒரு தடவை சொன்னார், தர்மம் பண்ணுங்க, பசி எறிஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம வந்து இருக்கிற அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் ஒரு இடத்துக்கு போகிறேனாக்கா என்கிட்ட வந்து ஒரு அம்மாவோ ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு சின்ன பொண்ணோ ஒரு ஐயா பசின்னு சொல்லி கேட்குறாங்க, நான் யாருக்கு கொடுக்கட்டும்? திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாருமா. நீ போய் ஊட்ட விற்று காட்டை விற்று எல்லாரும் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. போகிற கோயிலுக்கு போ, டேமம் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனைலாம் பண்ண வேணாம். ஏதோ ஒரு மரம் இருக்கும், அந்த தளத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும், அதுலேருந்து ஒரு இலைப்பிடி சொல்லி சிவலிங்கத்து மேலே போடு. அதையும் உன்னால் பண்ண முடியாது. எனக்கு கோயிலுக்கு போகலாம் டைம் இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கோயிலுக்கு போகலாம் டைம் இல்லை அப்படின்னா, சரி டைம் இல்லையா விடு. ரோட்டில் எப்படியும் ஊட்ட கூட எப்படியும் ரோடுக்கு வருவேன். ரோடுக்கு வந்துட்டுனா மாடு ஆடு ஏதாவது ஒன்று போகும், அதுக்கு ஏதோ பழத்தை கொடு. நான் ரோடுக்கெலாம் நான் பைக்கில் போயின்னுக்கிறேன், நின்று நிதானமாக மாட்டுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கலாம் டைம் இல்லை. சரி அப்படியே முடியலையா, சரி சாப்பிடும்போது ஒரு காக்கா காய்ச்சி வச்சு நீ எப்படியும் சாப்பிட போகிற, 3 வேலையில் 4 வேலையாக நீ சாப்பிட போகிற, ஏன்னா எல்லாமே இருக்க மாட்டேன். சரி அந்த டைமில் ஒரு புடி சோறாச்சு எடுத்து காக்காவுக்கு போடு, காக்காவுக்கு வச்சுட்டு நீ சாப்பிடு. அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்துட்டாரு. எச்ச கையால் ஈ வந்தால் கூட ஓட்ட மாட்டேன், அந்த ஈயை சேர்த்தே சாப்பிட்ருவேன். ஏன்னா ஆட்டும்போது சோறு கறி தவறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கூட பண்ண முடியாதப்பா, பண்ண முடியாதனால சரி யாராவது ஒருத்தன் ஏதாவது உங்கள்கிட்ட சந்தேகம்னு கேட்பான், எனக்கு ஒரு வழி தெரியலங்க, இது இடத்துக்கு எப்படி போனோன்னா அவனுக்காச்சும் சில விஷயங்களை சொல்லிக் கொடு. நீ எதையும் செய்ய வேணாம், எதையும் கொடுக்க வேணாம், கோயிலுக்கு போக வேணாம், எந்த உயிரும் காப்பாற்ற வேணாம், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை 4 பேருக்கு சொல்லு. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இந்த உலகம் ரொம்ப மோசங்க. பெரியவங்க வயசானவங்களாம் உக்காஞ்சிக்கினே இப்படி தான் பேசின்னு இருக்குது, இந்த உலகம் ரொம்ப மோசம், ஒருத்தன் கூட நல்லவனே கிடையாது. ஏன்பா இப்போ பாகிஸ்தானில் நம்ம இந்த ஸ்பீச்சை வந்து பாகிஸ்தானில் வச்சுக்கிறோம் ஒரு கற்பனைக்கு. இப்போ நீங்கள்லாம் மாதம் மாதம் வரணும், யாராவது வர முடியுமானா யாரும் வர முடியாது, ஏன்னா எப்போ எங்கே கொண்டு வைப்பான்னு தெரியாது. அப்போ அவன் சொல்லலாம் ஊர் மோசமாக இருக்குதுங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம நாட்டில் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் கெட்டது இல்லாமல் இதை கேட்குற அடுத்த தலைமுறை சேர்த்தே கெடுக்கிறேன். ஓ உலகம்னா இவ்வளோ தானா, உலகமே ரொம்ப மோசமா? அப்படிலாம் கிடையாது. உலகம் மோசமாக இருந்தால் நீங்களும் நானும் இங்கே வந்துருக்க முடியாது. உலகம் மோசமாக இருந்தால் இவ்வளோ பேருக்கு இந்த சிந்தனையே வந்திருக்காது. அப்போ உலகம் எப்போவுமே நல்லபடியாக தான் இருக்குது, புரியுதுங்களா? இல்லைன்னா திருவள்ளுவர் காலத்திலே அப்படி தான் இருந்துக்குது இந்த உலகம். அன்றைக்கி எப்படி இருந்தோ அதே உலகம் தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஜனத்தொகை மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் தப்பு பண்ணுறது அதிகமாக தெரிகிற மாதிரி தெரியுது. இங்கே தப்பே பண்ண முடியாது யாருமே. அன்றைக்கி என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதுதான் இன்றைக்கி இருக்குது, சரிங்களா? அதனால தான் தண்டனையும் அதே மாதிரி தான் இருக்குது, மாறிகறியெல்லாம் இல்லை. திருவள்ளுவரே அதான் சொல்கிறார், சில விஷயங்கள்லாம் எல்லாம் புரிஞ்சிக்க முடியலப்பா. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்விய நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படுங்கிறார். எப்போ தப்பு பண்ணாதானா தப்பு பண்ணுவான்னு போய் நேர்றான், அந்த தப்பே வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணுறான். ஆனால் அவெல்லாம் ஆகா ஓகோன்னு வாங்குறான். பெரியவங்க சொன்னாங்க இப்படி நில்றான்னா அப்படி நிற்கிறான், இது செய்கிறான்னா அப்படி செய்கிறான். ஆனால் அவன் தான் படாத பாடு படுறான் இந்த உலகத்தில். அவன் வாழ்க்கை பொழுது வெழிஞ்சு பொழுது போகிற வரைக்கும் கண்ணீரும் கம்பளயமாகவும் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. எல்லாத்துக்கும் விட சொன்ன ஒருத்தர் இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னே தெரியலன்றார். ஏன் சாமி, நல்லது பண்ணால் நல்லது நடந்ததுன்னா இன்னும் 4 பேர் நல்லதே பண்ணுவாங்க, கெட்டதை பண்ணி அவன் தண்டனை கிடைச்சதுன்னா தப்பு பண்ணுறதுக்கு தயங்குவான். ஆனால் இந்த உலகம் அப்படியே ஏறுக்கு மாறாக இருக்குது. தப்பு பண்ணுறவன் நல்லா இருக்கிறான், நல்லது செய்கிறவன் அடி வாங்கி கீழே போயின்னுக்கிறான். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தை காரணம் காட்டி நாம் தப்பு பண்ணால் நல்லா இருக்கணுமா தப்பு பண்ணணும்னு நினச்சிக்கவே கூடாது. ஏன்னா இங்கே நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் எதுன்னா, நான் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கிறேன், அதை அறுவடை பண்ணுற இடம் தான் இது. அப்போது நான் இங்கே நல்லா இருக்கிறேன்னா ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்கேன். அப்போது நல்ல இடத்துல நம்மளை கொடுத்துருக்கான், நமக்கு சொத்து சுகம்லாம் அனுபவிக்க கொடுத்துருக்கான். அப்போ நான் என்ன பண்ணோம், இதை வச்சு பாவம் பண்ணக்கூடாது, இது இன்னும் நல்லது பண்ணணும். இன்னும் நல்லது பண்ணால் நல்ல பிறவிகள் வரும். நல்ல பிறவிகள் எடுக்க தான் ஞானம்ன்றதே நமக்கு ஊட்டு எடுக்கும். அப்போ புத்தியும் கலங்கலம் இல்லாமல் போயிடும், சரிங்களா? அப்போ தான் ஐயா மாதிரி மகன்கள் சொல்லும் போதும் நம்ம புத்திக்கு உரைக்கும். அப்போ இப்போ நமக்கு உரைச்சிருக்குதுன்னா காரணம் என்னென்னா, நாம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருந்ததுனால தான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம கூடவே நான் 3 பேர் இருக்கிறாங்க. யாரே? ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 பொருள் இருக்கிற வரைக்கும் நம்ம காதில் கடவுளே வந்து ஓதுனாலும் நம்ம புத்திக்கு உரைக்காது. இந்த 3 பேரோட பலம் என்னைக்கு குறையுதோ
அன்றைக்கி தான் ஐயா சொன்ன விஷயங்கள் டிவியை பார்த்து திருந்தனவங்களாங்கிறாங்க. நமக்கே நிறைய பேர் சொல்லிடுறோம், ஐயா நான் ஐயாவை பார்க்கல, ஆசிரமத்துக்கே வரலை, ஆனால் ஐயா சொன்னபடி நான் இது வரைக்கும் வாழ்ந்துனுக்கிறேன். டேய் இந்த தப்பு பண்ணாதேன்ட்டாரு, இனிமேல் கவுச்செல்லாம் சாப்பிடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அன்னையிலேருந்தே அவர் பேச்சை கேட்டு நான் அசைவமே சாப்பிட்றதில்ல சாமி. நான் எவ்வளோ தப்பு தண்டை பண்ணியிருந்தேன், ஆனால் அவர் பேச்சை கேட்ட நாள்லேருந்து நான் தப்பு தண்டை பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒழுக்கமாக வாரேன். யார் சொல்கிறது? இது வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கு வரலை, ஆனால் ஐயாவோட சொல்லி அவங்க புத்தியில் உரைச்சிருக்கு. காரணம் என்ன? ஒழுக்கமாக வாழ்ந்தால் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த உலகம் அவங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும். நாம் செய்ய வேண்டியது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யோகியமாக வாழணும். எப்படி வேணால் வாழலாம் அப்படின்ற மனநிலை நமக்கு வரவே கூடாது. அது மனுஷ வாழ்க்கையும் இல்லை. நான் 1000 கஷ்டப்பட்டாலும் என்னால் நேர்வழியில் போவேன். நான் 1000 முறை விழலாம், வீழ்ந்ததை நினச்சி நான் கலங்கக்கூடாது. ஆனால் 999 தடவை நான் ஏந்து நின்றுக்கிறேன். நான் பார்க்க வேண்டிய பக்கம் எது? எத்தனை தடவை ஏந்து நின்னேன் அதை மட்டும்தான் நான் பார்க்கணும். எத்தனை தடவை விழுந்தன்றதை நம்ம கணக்கிலே வச்சுக்கூடாது. சரிங்களா? இப்படி நாம் வாழ்ந்தோம்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும், நரகன்றது இல்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்களேண்ணா, இதை வச்சு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு தடவை ஐயா கிட்ட கூட ஒருத்தர் கேட்டாங்க, நம்ம கேக் பிச்சு போடுறோம், தர்மம் பண்ணுறோம், அவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு நைட்டானா போய் வைன் ஷாப் போய் அந்த காசு செலவு பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம தர்மம் பண்ணுறது நல்லதா கெட்டதாண்ணா? நம்ம வந்து தெரியாமல் தான் கொடுக்குறோம். அவன் பசின்னு கேட்குறான், வேணும்னு கேட்குறான், நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா, இப்போ இவங்க பாவம் செய்ய தான் போகிறாங்க. இப்போ கொடுத்தவங்க நம்ம நிலைமை என்ன? நம்ம நிலைமை என்ன? அவன் பாவத்தில் நமக்கு பங்கு இருக்குதா? இருக்கா? அதுவும் ஒரு கேள்வி. இல்லை நம்ம வந்து கொடுக்குறது கூட பசி எறிஞ்சு கொடுத்தா நல்லதா? இல்லை சில பேர் எங்கள் அம்மா என்ன சொல்லுங்க, கை கால் நல்லா தானே இருக்கா அவனுக்கு ஏமா கொடுக்குறேன், வயசானவங்களுக்கா கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியா? நாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயா நடந்தாலும் சொல்லிடுறாரு, நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அது உன் பணம் இல்லை. கொடுக்க சொன்னது இறைவன். புரியுதுங்களா? நம்மளை ஒரு உந்து சக்தியாக அவன் பயன்படுத்துகிறான். அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எடை போட்டு பார்த்து கொடுக்கறதுக்கு நாம் ஒன்றும் கரணம் இல்லை. நம்ம அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஆனால் அவன் கண் எதிர்க்கு தப்பு தானே நான் பண்ணுறேன், நானே பார்த்துருக்கேன். அது தெரிஞ்சா ஒருத்தன் தினமும் இருந்தால் வேலை செய்கிறான், அவனை பற்றி எனக்கு தெரியனா அவனை தர்மம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் எனக்கு தெரியல, கை நீட்டுறான். இதில் ஒரு கொடுமை என்னன்னா, ஒருத்தன் கை நீட்டானாவே அவனுக்கு மானமீனம் இல்லை. ஐயா சொல்லுவாருங்க, இறைவனை அடையணும்னா யாரால அடைய முடியும் அப்படின்னா, மானாபிமானம் விடுக்கையிலே தெய்வ மங்கள ஜோதி உதிக்கையிலே. எப்போ ஒரு மனுஷனுக்கு மானம் ஈனம் எப்போ போகுதோ அப்போ தான் இறைவன் அவன் முன்னாடி வந்து நிற்பான். ஏன்னா மானம் ஈனம் எது சொல்லுது அப்படின்னா, நான் என்ற ஆணவம் இருக்கிறவனால அந்த மாதிரிலாம் போய் பிச்சை எடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி பிச்சை எடுக்கிறோம் அப்படி இருக்கிறான்னா அப்படி கிடையாது. பிச்சை எடுக்கிறத ஒரு தொழிலாக பண்ணுறான். காலையில் கிளம்புனா சாயங்காலத்தோட ஒரு 1000 ரூபாய் கலெக்ஷன் ஆகிடுது. நான் அதை ஊரில் இருக்கிற போய் வீடு கட்டுவேன், இங்கே பிச்சை எடுத்தாலும் ஊரில் ராஜா மாதிரி வாழ்வேன் அப்படின்னு தான் இங்கே பிச்சை எடுக்கிறான். அப்போ நாம் இதெல்லாம் எடை போட்டே பார்க்க முடியாது. உதவின்னு வந்துட்டானா நம்ம கையில் 100 ரூபாய் இல்லை 10 ரூபா இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த கணக்கு அவன் பார்த்துப்பான். கொடுத்த கணக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். நீ எவ்வளோ பண்ண, நீ யாருக்கு உதவுனியா இல்லையா? புரியுதுங்களா? அப்போ அவன் கணக்கில் என்ன போகும்னா, நம்மளை ஏமாற்றி வாங்கின பாவம் போய் சேரும். அவன் இறைவன் அதை தான் பார்க்குறான். இறைவன் கணக்கு பண்ணுறான், நீ என்ன பண்ணுற. நமக்கு ஒரு நோட்டை போட்டுட்டான், ஒரு பக்கத்தை எழுதிட்டான், பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ண, அவன் அதை தான் படித்து பார்க்க போகிறான். நான் அவங்ககிட்ட போய் நிற்கும் போது, இந்த உடம்பை விட்டு உயிர் போய் அங்கே நிற்கும் போது நமக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணன்றதான் பார்க்க போகிறான். நீ பண்ணதோட விளைவு அவனுக்கு தேவையே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ஏமாத்துறவனுக்கு அவனோட பாவம் அவனுக்கு போய் சேர்ந்துடும். கொடுத்ததுக்கான பலன் நம்ம கண்டிப்பாக உண்டு. எந்த பாவமும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம கருணையாக தானே பண்ணுறோம். அதனால் பாவன்றதே வராது. கொடுக்கணும்னு முடிஞ்சால், அந்த திறமை இருந்தால், சாமர்த்தியம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து ஒருத்தர் கூட சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் வந்து இல்லாதவங்க கிட்ட ஒன்றும் வாங்கலை, நம்ம இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் ஐயா ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒருத்தன் ஒரு டீ கல்லில் ஒருத்தர் உக்காந்துட்டார், நல்லா பணக்காரர். அவர் என்ன பண்ணுறாரா, ஒரு பிச்சைக்காரன் வரான், ஐயா சாமி பிச்சை போடுங்க அப்படின்றாரான். என்ன பண்ணுறாரா, இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்போ டீ கடையில் உட்காந்துக்கிற இன்னொருத்தர் கேட்குறாரு, என்ன சாமி
இந்த மாதிரி ஒருத்தர் பிச்சை கேட்குறான், உங்கள்கிட்ட தான் கோடி கணக்கில் செல்வம் இருக்குது, அவனுக்கு கொடுத்தா என்ன அப்படின்றார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கன்னா போய் ஒரு ரூபாய் தானா அது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் என்னை பற்றி அவனுக்கு தெரியும், நான் ஒரு கோடீஸ்வரன் தெரியும், நான் ஒரு 10 ரூபா கொடுக்குறேன்பா, நீ பிச்சை எடுக்கிறேன், நான் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டேன், ஐயோ 10 ரூபா கொடுத்துட்டேன், அவன் சந்தோஷப்படவே மாட்டான். இவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், பிச்சைக்காரன் மாதிரி பிச்சை 10 ரூபா போடுறான் பாரு, என்ன போகிறான், என்ன அவன் எடை போடுவான். அதனால் இவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ஐயா அப்பப்போ சொல்லுவார். அப்போ யாருக்கு கொடுக்கணும், உண்மையிலே முடியல அப்படின்னா அவனுக்கு கொடுக்கலாம். கொடுத்தது மட்டும்தான் இறைவன் பார்ப்பான், யாருக்கு கொடுத்தன்றதை அவன் கணக்கு பண்ணுறதே கிடையாது. அதனால் நம்ம கணக்கில் புண்ணிய கணக்கு வரணும் அப்படின்னா கொடுக்கறத மட்டும் வேலை வைப்போம். அந்த பாவம் அவன் சரியான வழியில் போகலன்னா அவன் பாவம் அவனை சுமப்பான். சொல்லுங்கம்மா. அருமை அருமை அண்ணா. ஆத்மா வணக்கம் சாமி எல்லாருக்கும். ஆத்மா வணக்கம். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலி வாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலி வாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.